வணக்கம் தீபிகா. டிட்வா புயல் காரணமாக நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சென்னை மயிலாப்பூர் செயின்ட் தாமஸ் பள்ளி மதுசுவர் மீது வேரோடு மரம் சாய்ந்துள்ளது. குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக சென்னையில் கடந்த 2 நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக புயலானது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் நிலையிலும் இன்று அதிகாலை முதலே மழை பெய்து வருவதால் தரைக்காற்றானது மிகவும் அதிகமாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக பழமையான மரம் என்பதால் அது வேரோடு சாய்ந்துள்ளது. மேலும் இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சேதமான மரங்கள் முறிந்து விழுந்து வருகிறது. மேலும் சென்னையின் பல சாலைகளிலும் மழை நீரானது பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என பலரும் அவதியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக சாலையில் விழுந்த மரத்தினை மயிலாப்பூரில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மர அறுவை இயந்திரம் மூலம் மரத்தை வெட்டி மதுசுவரில் விழுந்துள்ள மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகவும் பிரதான சாலை மற்றும் ஒரு வழி சாலை என்பதால் விழுந்த மரத்தினை தீயணைப்பு வீரர்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மரம் சாலையில் விழாமல் பள்ளி மதுசுவர் மீது விழுந்தது என்பதால் யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் தற்போது வரை ஏற்படவில்லை. மரம் விழுந்த செய்தி அறிந்த உடனேயே தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து மரத்தை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அதே போல சென்னை மயிலாப்பூர் மற்றும் பட்டினப்பாக்கம் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தில் உள்ளார்கள். மேலும் பட்டினப்பாக்கம் சாலையில் உள்ள மழைநீரை உடனுக்குடனே அப்புறப்படுத்தும் பணியிலும் சென்னை மாநகராட்சி சார்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீபிகா.